ஓசூர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பிலான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டதாக தகவல். பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் அதிரடி நடவடிக்கை. அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என வழக்கறிஞர் பாலு விளக்கம். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது குரு பூஜை விழா. உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். அரசுமுறை பயணமாக வாரணாசிக்கு வந்தார் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை. கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்தில் தற்போது இயல்பு நிலை திரும்பியது. இந்தியர்களை மீட்பதற்காக ஏர் இந்தியா சார்பில் சிறப்பு விமானங்கள் இயக்கம்.